ஹலோ ஒரு நிமிடம். இன்றைய தியானம். பஞ்சு ஆலையில் ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு பகல் வேலையும் இரவு வேலையும் மாறி மாறி வரும். ஒவ்வொரு முறை வேலை ஆரம்பிக்கும் போதும் அந்த ஆலையில் உள்ள சங்கு சத்தம் முழங்கும். சில வேளைகளில் அவர் மனைவி பிள்ளைகளோடு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பார். இரவு நேர வேலைக்காக இரவு 12 மணிக்கு சங்கு ஊதும் சத்தம் கேட்டு அவர் எழுந்திருந்து முகத்தை கழுவிவிட்டு வேலைக்கு செல்வார். அந்த வீட்டில் தூங்கும் பலர் அந்த சத்தத்தை பொருட்படுத்துவதில்லை. அவரும் அவருடைய மனைவியை மட்டுமே அந்த சத்தத்தை கேட்டு எழும்புவார்கள். மனைவி வேகமாக காஃபி போட்டு கொடுக்க அவர் தன் வேலைக்கு செல்லுவார். மற்றவர்களோ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள். பாருங்கள், அவருக்கு மட்டும் அந்த சங்கின் சத்தம் எப்படி கேட்கிறது? காரணம், அவருடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தபடியினால்தான். வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கடமை உணர்வு இருக்கிறபடியால் அவரால் எழுந்துவிட முடிகிறது. மற்றவர்கள் அதை பொருட்படுத்தாததினால் சங்கு சத்தம் அவர்கள் காதில் விழுவதும் இல்லை, எழுந்திருப்பதும் இல்லை. இதே போலத்தான் அநேக பரிசுத்தவான்கள் இரவிலே படுக்க போகும் முன், ஆவியானவரே என்னை 4 மணிக்கே எழுப்பும் என்று சொல்லிவிட்டு படுக்கைக்கு செல்லுகிறார்கள். எப்போது 4 மணி ஆகும், என் நேசருடைய முகத்தை காண்பேன், மனம் திறந்து அவரிடம் பேசி உறவு கொள்வேன் என்ற ஆவலில் சரியாக 4 மணிக்கே எழும்பி விடுவார்கள். மற்றவர்களோ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளில் கூட இதே காரியம்தான் சம்பவிக்க போகிறது. யாரெல்லாம் அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்கிற ஏக்கத்தோடும் வாஞ்சையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த எக்கால சத்தத்தை கேட்டவுடன் அறிந்து கொள்வார்கள் இயேசுவின் வருகை வந்துவிட்டது என்று. இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு மத்திய ஆகாயத்திற்கு பறந்து செல்வார்கள். மற்றவர்களுக்கு அந்த சத்தம் கேட்பதுமில்லை, அவர்கள் எதிர்கொண்டு போவதுமில்லை. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 நாம் பார்க்கிறோம். அந்த பொன்னான நாளில் நாம் மறுரூபமாக்கப்படும்படி இப்போதே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எந்த ஒரு காரியத்தில் வாஞ்சையும் தாகமும் அதிகமாக இருக்கிறதோ அது சம்பந்தமான விஷயங்களை கேட்க நம்முடைய இருதயம் எப்போதும் விழித்தே இருக்கும். அதுபோல தேவன் மேல் வாஞ்சையும் தாகமும் இருக்குமானால் அவருடைய வசனத்தை கேட்க, அவருடன் உறவு கொள்ள நம்முடைய இருதயம் ஆவலோடு ஏங்கும். அப்போது அவர் வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கும். ஆம், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஆயத்தமாவோமா? நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். God bless you.